Hello everyone, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ் உடைய கண்டினியூஸான வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ்ல நிறைய பேர் வந்து BDA ரோலுக்கு எப்படி அப்ளை பண்றது அண்ட் அதே மாதிரி கோர்ஸ் பத்தி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு நான் வந்து காமனா யார் மேஜரா நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோஸ் போட்டுருந்தேன். அதே சேம் கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ரிப்பீட் நிறைய क्वेश्चन கேட்டிருக்கீங்க. அதுல காமனா ஒரு 12 क्वेश्चंस வந்து நான் அட்ரஸ் பண்ணிருக்கேன். அந்த 12 क्वेश्चंसல வந்து இப்போ ஒரு 6 क्वेश्चनக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ண போறேன். ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபுல் எண்டு வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களால் நான் என்ன சொல்ல வரங்கிறது கிளியராக புரியும். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் வரீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் உங்களுக்கு சொல்லவங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்பெஷலி எல்லாருக்குமே நான் வந்து BDA ரோல் இன்டர்வியூ எப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அண்ட் BDA ரோல் எப்படி கிராக் பண்ணேன், BDAவில் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இதில் என்ன மாதிரி விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணேன், உங்களுக்கு அது நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அது ஓரியன்டாக நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். பட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம BDA ரோல் எப்படி நம்ம சில பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கும் ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு மேலே ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஸோ BDA ரோலுக்கும் ப்ளஸ் கோர்ஸுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் ஒரு காமன் வீடியோவை நம்ம போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 12 கொஸ்டின் சொல்லியிருந்தேன். அந்த 12 கொஸ்டின் நான் காமன் அட்ரஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 கொஸ்டினுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு பீப்புள் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 10th வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஸோ நான் 10th டிப்ளமா தான் முடிச்சிருக்கேன். ஸோ டிப்ளமா முடிச்சிருக்கேன். நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியுமா, நான் நெக்ஸ்ட் வேவில் ஸ்கில்லை கற்றுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சேர முடியும். பிகாஸ் ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வேவ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த ப்ரோக்ராமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன். அவங்க அந்த வீடியோஸ் மேபி பார்க்காம இருந்தாலும் கூட டவுட் வந்திருக்கலாம். பட் எகைன் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அதே மாதிரி ITI டிப்ளமோ இந்த பீப்புளையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். உங்களுக்கான செப்பரேட் ப்ரோக்ராமே இவங்க வச்சிருக்காங்க. நீங்கள் தாராளமாக 10th டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதே டைமிங்கில் நீங்கள் வந்து இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அண்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணும்போது இன்டர்வியூ கால் ஷெட்யூல் பண்ணுங்கள், எனக்கு இன்னும் கால் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரதர் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்டர்வியூக்கான கால் வந்து நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ரெஸ்யூமில் வந்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எப்போல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எனக்கு எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் இந்த 2 வீக்ஸ். ஸோ உங்களுக்குமே 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கால் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கால் பண்ணுவாங்க. சரிங்களா? யாரெல்லாம் ரெஸ்யூமில் ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்களோ உங்கள் எல்லாருக்குமே கம்பல்சரி அவங்க கால் பண்ணுவாங்க. ப்ரோ இந்த இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறது மொபைல் ஆர் லேப்டாப், இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். பட் ரிப்பீட் மறுபடியும் கேட்குறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வேவில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேப்டாப் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ லேப்டாப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டர்நெட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒரு மொபைலில் அப்ளை பண்ணுறது பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் லேப்டாப் இருந்தது மட்டும்தான். பிகாஸ் இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ கண்டிப்பாக அதுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது வேணும். பிகாஸ் இதுவுமே ஒன் ஆஃப் த கிரிட்டீரியா நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட லேப்டாப் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சப்போஸ் எனக்கு மொபைல் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கன்சிடர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா லேப்டாப்புங்கிறது மேண்டேட்டரி ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுக்கு லேப்டாப்புங்கிறது நீங்கள் இதுக்கு மணி பே பண்ணி ஹை லெவல் லேப்டாப் வாங்கணும் கிடையாது. நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு நார்மல் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பே இதுக்கு ஓகே தான். ஓகேங்களா? ஹாய் பிரதர், நான் வந்து SE ரோல் அதாவது SE ரோலுக்கு வந்து நான் ஆல்ரவுண்டு நான் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஆன்போர்டிங் நடக்க போகுதுன்னு. பட் இப்போ வரைக்கும் எனக்கு ஆன்போர்டிங் ஆகலை. சரி நான் அது உங்களுக்கு நான் செலக்ட் ஆனதுக்கப்புறமே எனக்கு இன்னும் கால் வரல. ஸோ பிரதர் உங்களுக்கு சொல்கிற விஷயம் தான், நானும் இதே மாதிரி தான் 3rd ரவுண்டு நான் கம்ப்ளீட் பண்ணேன். 3rd ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே எனக்கு வந்து இவங்க ஒரு 2 வீக்ஸ் எனக்கு டைம் எடுத்துக்கிடுச்சு. சரிங்களா? எனக்குமே வந்து ஆன்போர்டிங் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் டோன்ட் வரி, இஃப் யூ ஆர் செலக்டட், நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஏன் டிலே ஆகுதுன்னா மேபி அவங்க சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணியும் அது அவங்க வந்து நம்பர் ஆஃப் ரோல் வச்சிருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் BDA. ஸோ BDA தாண்டி SE ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மென்டார், கரியர் மென்டார் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் படி தான் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க கால் பண்ணுவாங்க. உங்களோட BDA ரோலுக்கு அப்ளை பண்ண ரெஸ்யூம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்டர்வியூவில் நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? என் ரெஸ்யூமில் என்னென்ன ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை போய் நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் எகைன் சொல்கிறேன், என்னோட ரெஸ்யூமில் நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? சேம் அதே தான். நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் வச்சிருக்கீங்களோ உங்களுடைய காலேஜ் டிகிரி, நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, பேசிக்காக உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறது இதை நீங்கள் மாடிஃபை பண்ணி இதை நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு போதும். இதுக்காக செப்பரேட்டாக நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்கிறதுல நாட் அன் இஷ்யூ. ஓகேங்களா? அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம். நார்மலாக உங்கள் ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேஸ்ட் ஆன் எக்ஸல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த BDA ரோலுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதர்வைஸ் இல்லைனா நாட் அன் இஷ்யூ. அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின், இன்டர்வியூ வந்து தமிழ் நடக்குமா இங்கிலீஷ் நடக்குமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வியூ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரியர் கைடன்ஸ்க்கான ஒர்க். அப்படிங்கும்போது இது தமிழில் தான் உங்களுக்கு இருக்கும். அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு தமிழ் வித் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். பட் 80% வந்து இவங்க தமிழில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் தமிழ்லேயே ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் இங்கிலீஷில் தான் ஆன்சர் பண்ணணும் கிடையாது. பிகாஸ் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் வரலாம் நாட் அன் இஷ்யூ. பிகாஸ் நீங்கள் அப்கமிங் டேஸில் அதையுமே டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் தமிழ்
தமிழே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோஸ் இந்த 6 கொஸ்டின்ஸ்மே நான் ஆன்சர் பண்ணிப்பேன் நம்புறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்த 6 வீடியோக்கு நான் உங்களுக்கு ஃபர்தராக இன்னொரு வீடியோஸை சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.